எக்ஸாம்பிள் 2.17 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆள் வெட்னஸ்டே நைட்டு 10:30 மணிக்கு கிளம்புறான். எங்கே? சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறான். எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் இருக்குன்னா 32 மணி நேரம். சரிங்களா? அப்போது அவன் எந்த நாளில் போய் சேருவான், அப்புறம் எந்த கிழமை என்ன டைமு போய் சேருவான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை மணிக்கு கிளம்புறான்? 22:30 கிளம்புறான். எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணுறான்? 32 மணி நேரம். ரெண்டையும் கூட்டினா 54, 30. இப்போ இதை அந்த ஃபார்மேட்டில் எழுதணும்னா 54, 30 காங்க்ருவென்ட் டு எக்ஸு மாடு 24. ஏன் 24? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இல்லையா? அதனால் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நம்ம ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். 54.30 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 24 என். இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 24 கீழே கொண்டு வரேன். என் ஈக்குவல் டு 54.30 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 24. இப்போது என்னங்கிறது இன்டிஜர் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இன்டிஜர்னால் டிவைட் பண்ணால் இன்டிஜர் ஒன்றும் ஃப்ராக்ஷன் வரக்கூடாது. அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் இது இன்டிஜராக மாறும், டிவைட் பண்ணால் இன்டிஜர் மாறும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6.13 போட்டோன்னா இப்போ என்ன வரும் பாருங்கள். என் ஈக்குவல் டு 54.30 மைனஸ் 6.30 டிவைடட் பை 24. அப்போ இது எவ்வளோ வரும்? 48.24 2. அப்போ என் ஈக்குவல் டு 2. இப்போது 2 நாள் முடிஞ்சிருக்கு. சரியா? 2 நாள் முடிஞ்சிருக்குது. ஏன்னா 24 ஆல் டிவைட் பண்ணதுனால 24 54 டிவைட் பண்ணி ரிமைனிங் எவ்வளோ வருது எனக்கு? ரிமைனரு 630 வருது இல்லையா? அப்போது 2 நாள் முடிஞ்சிச்சு. எத்தனை கிளம்புறான்? புதன்கிழமை கிளம்புறான். புதன்கிழமையும் முடிஞ்சு போச்சு, வெட்னஸ்டேவும் முடிஞ்சு போச்சு, தேர்ஸ்டேவும் முடிஞ்சு போச்சு. சரியா? 2 நாளும் முடிஞ்சு போச்சு. அப்போ 2 நாள் தேர்ஸ்டே முடியுதுன்னா அது எப்போ முடியும்? 12 ஹவர்ஸ் நைட்டு 12 மணி இல்லையா? 00:00 முடியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு 630. அப்போ 630னா என்னது? வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு அவன் சேர்றான். இது 3ஆவது நாள் வந்துடும் இல்லையா? புதன்கிழமை கிளம்புறான், அன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சிச்சு. வியாழக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறான், அதுவும் முடிஞ்சிச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு போய் சேர்றான். சரியா? ஃப்ரைடே 6:30 AM போய் சேர்றான். அவ்வளோதான் சம் இது. எக்ஸாம்பிள் 2.18 கலா, வாணி 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. கலாவுக்கு அன்றைக்கி பர்த்டே, அன்றைக்கி மண்டே அன்றைக்கி பர்த்டே. 2 பேரும் மண்டே தான் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது கலா என்ன சொல்கிறேன், எனக்கு பர்த்டேங்கிறா. உனக்கு எப்போது பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வாணியை கேட்கும் போது வாணி என்ன சொல்கிறாங்க, எனக்கு 75 நாளைக்கு முன்னாடியே போயிடுச்சுன்றா. அப்போது 75 நாளைக்கு முன்னாடி இருக்குன்றா. இப்போது நம்ம என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கணும். வாணிக்கு பர்த்டே என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கணும். கலா பர்த்டே இன்றைக்கி, அது மண்டே. 75 நாளைக்கு முன்னாடி வாணி பர்த்டே, அன்றைக்கி என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கணும். இப்போது கிழமைன்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதிங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்னு போட்டு 0லேருந்து 6 வரைக்கும் எழுதிங்க. ஓகேங்களா? இப்போ சம்முக்கு போயிடலாம். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் இல்லையா? இவளுக்கு 75 நாளைக்கு முன்னாடி. அப்போது 75 நாளைக்கு முன்னாடினா 75 மைனஸ் 1 எவ்வளோ? 24ஆம் தேதி நமக்கு என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? அப்போ 24ஆம் தேதி என்ன கிழமைன்னு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். 74 காங்க்ருவென்ட் எக்ஸு mod 7. ஏன்னா வாரத்துக்கு 7 நாள் தானே, mod 7. அங்கே வாரத்துக்கு 24 ஹவர்ஸு. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் என்ன பார்த்தோம்? 24 ஹவர்ஸ் பார்த்தோம் நாளுக்கு. வாரம்னு சொன்னால் 7 நாள் பார்க்கணும். ஓகே, இப்போது 24. இது எப்படி பண்ணலாம் பாருங்கள். இப்படி வேறு அந்த யூக்ளிட் லெம்மா ஃபார்மேட்லேயே போட்டுக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. 74 ஈக்குவல் டு 7 × 10 + 4 இல்லையா? 74 7ஆல் டிவைட் பண்ணும்போது 10 7 × இது தெரியும் இல்லை யூக்ளிட் லெம்மா, A ஈக்குவல் டு BQ + R. ஓகேவா? அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கேன். இப்போது அடுத்து என்ன பண்ணோம்? A ஈக்குவல் டு BQ + Rனா
7 இங்கே போயிடும், அப்புறம் இங்கே 4 வந்துடும் இல்லையா, ரீப்ளேஸ் ஆகிடும் இடம். அப்போது 7 = 4 × 1 + 3. ரிமைண்டர் என்னது? 3. 3னா இன்றைக்கி என்ன கிழமை பாருங்கள்? 3. என்ன கிழமை? வெட்னஸ்டே. அப்போது வாணியோட பர்த்டே வெட்னஸ்டே அன்றைக்கி போயிருக்கு. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.